குழம்பு பண்ண நேரமே இல்லையா? என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோல நான் சொல்றேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான வெரைட்டி ரைஸை எப்படி டேஸ்டியாவும் சட்டுன்னு செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. மாங்காய் மிளகு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகையில் நம்ம சேர்த்திக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு ஒரு பச்சை மிளகாயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்திட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை சேர்த்திட்டு நல்லா சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நல்லா வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற மாங்காய் மிளகு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான மாங்காய் மிளகு சாதம் ரெடி. பூண்டு கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகையில் சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம ஆட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 5 பல்லு பூண்டு இதில் சேர்த்திக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாய் இதில் நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நல்லா வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற பூண்டு கருவேப்பிலை இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பூண்டு கருவேப்பிலை சாதம் ரெடி. தக்காளி புதினா சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பேல சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கரண்டி அளவுக்கு புதினாவில் சேர்த்திட்டு நல்லா சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பையில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளில் சேர்த்திட்டு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இல்லை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்திட்டு 1 கரண்டி அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணியாகவும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பபுள்ஸாக வரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நல்லா வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா தக்காளி அதை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தக்காளி புதினா சாதம் ரெடி. கோகனட் லெமன் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகையில் நம்ம சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் இதில் சேர்த்திட்டு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்திட்டு நல்லா துரி வச்ச தேங்காவை 1 கரண்டி அளவுக்கு இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை சேர்த்திட்டு ஒரு பச்சை மிளகாயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா தேங்காய் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே 1/2 லெமனை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புழிஞ்சு இல்லை நம்ம ஊற்றிக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நல்லா வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற தேங்காய் மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தேங்காய் லெமன் சாதம் ரெடி.
குடமிளகா மசாலா சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண்சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகுல நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு கியூ ஷேப்பாக கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகம் 1 கரண்டி அளவுக்கு இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா சிம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக கறி மசால் தூளியில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நல்லா வடித்து வச்சு ஆற வச்சிருக்கிற சாதத்தை 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற கேப்சிகம் மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான குடமிளகா மசாலா சாதம் ரெடி. நிலக்கடலை மசாலா சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண்சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகில் நம்ம சேர்த்திக்கலாம். ஆஃப் பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற கடலக்காவை 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்திட்டு நல்லா சிம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா துருவி வச்ச தேங்காவை 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற கடலக்காய் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்திட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற தேங்காய் கடலக்காய் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான நிலக்கடலை தேங்காய் சாதம் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 6 விதவிதமான வெரைட்டி ரைஸை ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது என்ன டேஸ்டிங் தான். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சுவையான மாங்காய் மிளகு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த மாங்காவும் மிளகும் சேர்ந்து ஒரு செம்மையான டேஸ்ட் தருதுங்க. மாங்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மாங்காய் யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் சீசனும் கூட. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பூண்டு கருவேப்பிலை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பூண்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் முக்கியமா ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீக்லி 1 கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தக்காளி புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த தக்காளியும் புதினாவும் சேர்ந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் தருது. தக்காளியும் நம்ம புதினாவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தக்காளி ரைஸ் நீங்க எப்பயுமே செய்யற மாதிரி இல்லை. இந்த மாதிரி பிரியாணி ஸ்டைல செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது நான் நம்ம இந்த ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கோகனட் லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்க எப்பவுமே லெமன் ரைஸோட இந்த தேங்காய் போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். அதுவும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். அதுவும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான குடமிளகா மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. குடமிளகா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குடமிளகா சாப்பிடாதவங்க இந்த மாதிரி மசாலா ரைஸை செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியுமே இதுதான் வேணும்னு கேட்பாங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான நிலக்கடலை கோகனட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்க எப்பவுமே செய்யற கோகனட் ரைஸ்ல இந்த மாதிரி கடலக்காவை சேர்த்தி பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். அதுவும் கடலக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹை புரோட்டீனும் கூட. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்னேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான வெரைட்டி ரைஸை உங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வெரைட்டி ரைஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாத்தையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.